வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. சொல்லுமா, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமையுள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமையுள்ளவர் பூமியில் இல்லையே. பரவானே மேலே உழைத்து கீழே தள்ளுகிறான், பரவானே மேலே உழைத்து கீழே தள்ளுகிறான், எல்லாரும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறான், எல்லாரும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறான், உயரத்தில் நிறுத்துகிறான். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, ஆமென். இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை, இல்லை இல்லை இல்லை, செங்கடலை அவன் இருந்தாய் இழந்தவனா, பாதும் சேனை தப்ப விடாமல் கரையில் அடித்தவனா, நாசியின் சாசத்தால் செங்கடலை அவன் இருந்தாய் இழந்தவனா, பாதும் சேனை தப்ப விடாமல் கரையில் அடித்தவனா, மரணேயுள் சுண்டிடும் வேளையில் ஆட்டுக்குட்டி, மரணேயுள் சுண்டிடும் வேளையில் ஆட்டுக்குட்டி, அதே எங்கு கூடாரத்தை என்றும் அணுகாது, அதே எங்கு கூடாரத்தை என்றும் அணுகாது. சொல்லுமா, திரும்ப சொல்லுவோம். அதே எங்கு கூடாரத்தை என்றும் அணுகாது, அதே எங்கு கூடாரத்தை என்றும் அணுகாது, என்றும் அணுகாது. இல்லை இல்லை இல்லை, வாசனை தேவனை குடிக்கும் குடியாரே பவுலு சீலாவும் துதித்த போது சிறையும் அறிந்ததே, தேவனை குடிக்கும் குடியாரே Amen.
பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். அவருக்கு முன்பாக ஒருவன் எடுத்து நிற்க முடியாது. பலவானை வில்லை உடைத்து கோலியாத்த போல நமக்கு முன்பாக எழுமலாம். கோலியாத்த போல நமக்கு முன்பாக ஒரு எழுமலாம். தள்ளாடு யாவரையும் உயர்ந்து நிறுத்துகிறார். உயர்ந்து நிறுத்துகிறார். உயர்ந்து நிறுத்துகிறார். உயர்ந்து நிறுத்துகிறார். இல்லை 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 ஆமென். தேவன் செய்ய நினைத்தத ஒரு மனுஷனாலும் தடுக்கவே முடியாது. நினைக்கலாம் இவங்களை அழுத்திட்டா, இவங்களை இல்லாம பண்ணிட்டா அவங்க எப்படி செய்வாங்க? இல்ல இல்ல, கர்த்தரே எழுந்து வந்து நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறார். ராமா ராமா ரபோ ஷலகத ரபா யகரமா ராமா ராமா ராமா. பா ஆனா அவர் மனுஷனுடைய உதவியை எதிர்பார்க்க மாட்டார். அவரே எழுந்துருவார். மனுஷனுடைய உதவி விருதா. ஓஹோ ரஹ நஹ நஹ சியாலமா கன கதரா ரபோ ரபோ ஷலகத ரபா சியாலமா. நானே 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 ஒரு பரிகாரம் கேட்டேன். நானே உன்னடக்கல, நானே உன்னாரே, நானே உன்னோட்டை என்று சொன்னேன். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போ, அந்த வல்லமையை குறித்தடிப்போ, ஆட்சியின் வசனத்தையே தேடுவோ, எல்லையெல்லாம் ஜெயக்கொடியே தேடுவோ. சொல்லுவோமா? ஆட்டுக்குட்டி ரத்தத்தை Amen.
தேவன் நம்மை புதுப்பிக்க வந்திருக்கிறார். மறுபடியும் அவருடைய ரத்தம் நமக்காக பரிந்து பேச போது, ஓ ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இப்பொழுது நமக்காக பரிந்து பேசுகிற ரத்தம். ஓ ராதா ராபா 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 ரோபா ஷலகலவா. நல்ல விசுவாசிகள் மாத்திரம் விசுவாசி, நான் கர்த்தரை நம்புறேன், அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன், அவருடைய ரத்தம் எனக்காக பரிந்து பேசுகிறது. அது ஜீவனுள்ள ரத்தம், கர்த்தருடைய கிரியைகளால் சுத்தரிக்கிற ரத்தம். அது எனக்கு பாதுகாப்பும் அடையாளமான ரத்தம். நல்ல கவனிக்கணும் அந்த வாசனம். உமது ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். அப்ப என்ன அர்த்தம்? மறுத்து போயிருக்கிறோம், அவருடைய ரத்தத்தினால நாம் பிழைத்திருக்க போகிறோம். இதை விசுவாசிகள் மட்டும் நல்ல கரண்டது, நல்ல கரண்டது, நல்ல கரண்டது. அப்பா நாங்கள் செத்தவர்கள் அல்ல, நாங்கள் திமங்கள் அல்ல. நாங்கள் ஆண்டவரே நாசியில சுவாசம் உள்ள மனுஷர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்கிறவர்கள் ஆண்டவரே, ஜீவனுள்ள தேசத்தில் இருக்கிறவர்கள், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்கள். நான் இழந்து போன மகிழ்ச்சி எனக்கு திரும்ப தாங்கப்பா, திரும்ப தாங்க. அது மாத்திரம் ரட்சணிய சந்தோஷத்தினால் நிரப்பி இழந்து போன ரட்சிப்பு, ஆரம்பத்திலிருந்து கொண்டிருந்த அந்த அன்பு, தேவனோடு கூட நடந்த அந்த நடப்பு, அதனால இழந்து போயிட்டேன். திரும்ப அவங்க சொல்றாரு, ரட்சணிய சந்தோஷத்தால் நிரப்பி ஆவி நிறைவைத்தாங்க. அளவில்லாம அபிஷேகிங்க, அளவில்லாம அபிஷேகிங்க, அளவில்லாம அபிஷேகிங்க ஆண்டவரே. உமது ஜனங்கள் உம்மை மகிழ்ந்திருக்க உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். உமது ஜனங்கள் உம்மை மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். ரட்சணிய சந்தோஷத்தால் நிரப்பி, ரட்சணிய சந்தோஷத்தால் நிரப்பி ஆவி நிறைவை திரும்பத்தாரும், ஆவி நிறைவை திரும்பத்தாரும். ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்து
ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கரத்தை இரண்டாவது ரொம்ப அருமையான ஒரு கரையும் சுத்தமான ஜலத்தை என்னால செலுத்தின ஆண்டவரே, உங்க ரத்தத்தினால் என்னை கழுவின ஆண்டவரே. சபைகள் எல்லாம் மீட்படையணும். சபைகள் எல்லாம் சிறைப்பட்டு போன சபை, சிறைப்பட்டு போன மந்தைகள், அவங்கள மறுபடியும் மீட்கப்படணும், அது விடுவிக்கப்படணும். ஹalleluya. அவைகள் எல்லாம் மீட்படணும். ஆண்டவரே நீர் எழுந்தருளும், ஆண்டவரே நீர் எழுந்தருளும், ஆண்டவரே நீர் எழுந்தருளும், ஆண்டவரே எழுந்தருளும், ஆண்டவரே எங்க சபையில எழுந்தருளும், ஆண்டவரே. ஆண்டவரே சிறைப்பட்டு போன அனைவரையும் மீட்கும்படியாக நீர் மறுபடியும் எழுந்தருளும். உங்களுடைய ரத்தம் விலையேற பெற்றது ஆண்டவரே, உங்களுடைய ரத்தம் விலையேற பெற்றது ஆண்டவரே. ஹalleluya. சுத்தமான ஜலத்தை தேடி தேடுமே, பரிசுத்த ரத்தத்தாலே கழுவிடுமே. சுத்தமான ஜலத்தை பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையிலே உங்கள் சமூகத்திலே வந்து உம்மை பாடி உம்முடைய நாமத்தை உயர்த்தி துதித்து ஆண்டவரே சங்கீதங்களினாலும் இந்த வேதத்தை வாசித்து சிறு பிள்ளைகளுடைய வாயிலே உங்கள் வசனங்களை கேட்டு அது மாத்திரமல்ல தேசத்துக்காகவும் எங்களுக்காகவும் அழிந்து போகின்ற ஜனங்களுக்காகவும் ஜெபித்து இப்பொழுதும் ஆண்டவரே உங்க வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். பேசுறது நீங்க அல்ல, ஆவியானவரே உங்களிடத்திலிருந்து பேசுவார் நிச்சயமே வார்த்தை இதனாலே வெளிப்படட்டும், நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நாம் எடுத்து வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், பக்கம் 956.
வாசியுங்கள் 3:40. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்திலே திரும்ப கடவோம். ஹல்லேலூயா. இந்த வருஷ கடைசியில தேவனுடைய வார்த்தை நமக்கு முன்பாக வருகிற காரியம் என்னவென்றால், நாம் இன்னும் தேவனுக்கு பிரியமான வழியிலே நடக்காததினால்தான் இந்த வார்த்தை மறுபடியுமாய் நமக்கு முன்பாக வருகிறது. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. யோபு சொல்றாரு, நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன், சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று சொல்றார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நான் அப்பப்போ சொல்லுவேன். ஏனென்றால் நான் அவருடைய அடிச்சுவடுகளை நான் பின்பற்றுகிறபடினாலே நான் இடறி விடுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு அதன்படி நடக்கும் போது, அந்த வழியிலே நடக்கும் போது உண்மையாகவே நமக்கு ஜீவன் உண்டு, சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. ஹல்லேலூயா. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து, அடுத்தது என்னது? கர்த்தரிடத்துல திரும்ப கடவோம். 27 அந்த வசனத்தை நாம் வாசிப்போமானால், 27 தன் இளம் பிரயாத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு. அப்ப இந்த வாலிப பிராயத்துல நம்ம பிரயாசப்படலன்னா, முதிர் வயதுல நம்ம என்னதான் பிரயாசப்பட்டாலும் அதை என்ன பண்ண முடியாது, சுதந்திரிச்சு கொள்ள முடியாதுங்க. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்போ அவர் சொல்றாரு, தன் இளம் பிரயாணத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாய் இருக்க கடவன். நம்பிக்கைக்கு இடம் உண்டோ என்று தன் வாயை தூளில் நுழுந்துவானாக. தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானாக. ஆண்டவர் என்றைக்கும் கைவிடவே மாட்டார். நல்ல கரந்தட்டை ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும். எங்க பல அருமையான சகோதரர்கள் எங்க இருக்கிறார்கள் தெரியவில்லை. இப்போது ஏன் நம்முடைய காரியம் வழிகளை சோதித்து ஆராய்ந்து கற்றுட்டு திருமணம் நம்ம மேல விழுந்த பாரம் அதிகம். அந்த பாரத்தை நம்ம இறக்கி வைக்காம நம்ம அதையே சுமந்து 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 திரிகிறதுனால நம்ம என்ன பண்றோம், சோர்ந்து போயிடுறோம். கர்த்தர் சில காரியத்தை நம்மளுக்கு அனுமதிக்கிறார்னா அதிலிருந்து தேவன் நம்மை விடுவிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள பெருகுங்க. இந்த வார்த்தை கவனிங்க. ஆண்டவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. வார்த்தை நன்றாக கவனிங்க. யாரையும் அவர் கஷ்டப்படுத்தி என்ன பண்ண மாட்டாரு, அழகு பார்க்க மாட்டாரு. ஐயோ என் பிள்ளை இவ்வளவு வேத போட்டா, இவ்வளவு கஷ்டப்படலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு அவர் என்ன பண்ண மாட்டாரு, எப்படி பண்ண சந்தோஷப்படுவாரா? ஹல்லேலூயா. அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. ஒருவன் பூமியில் சிறைப்பட்டவர்கள் யாவரையும் தன் காலின் கீழ் நசுக்கிறதையும், உன்னதமானவரின் சமூகத்தில் மனுஷனுடைய நியாயத்தை புரட்டுகிறதையும், மனுஷனை அவனுடைய வழக்கிலே மாறுபாடாக்குகிறதையும் ஆண்டவர் காணாதிருப்பாரோ?
அல்லேலூயா. ஒரு மனுஷனும் உனக்கு தீங்கு செய்யும் போது அவர் காணாமல் இருக்க மாட்டார். அல்லேலூயா. ஏழைகளுக்கு பலன் அவர்தான், சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலம் அவர்தான். அவர் ஒருவரையும் அவர் புறம்பே தள்ள மாட்டார். எல்லாரையும் அவர் காண்கிறார். நீ படுகிற வேதனையை காண்கிறார், நீ படுகிற உபத்திரவத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. நீ படுகிற பிரயாசத்தை பார்க்கிறார். எல்லாவற்றுக்கும் பலன் உண்டு. நன்றாக கவனிங்க. அதனால துன்மார்க்கர் உன்னை ஆளுகை செய்தானா அவர் சும்மா இருக்க மாட்டார். இறங்கி உனக்காக அவர் வழக்காடுவார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. மனுஷனை அவருடைய வழக்கிலே மாறுபடாக்குகிறவரையும் ஆண்டவர் காணாதிருப்பாரோ? ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? ஆண்டு சில காரியத்தை சொல்றாருன்னா அனுமதிக்கிறாருன்னா அனுமதிச்சுதான். யோபுக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார், அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆனா நீதிமான ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு, அவர் கைவிடவே மாட்டார் என்பதையும் அதனுடைய கடைசியை நம்ம பார்க்கிறோம். உன்னதமானவருடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறது இல்லையோ? உயிருள்ள மனுஷன் முறையிடுவானே, ஆண்டவர் என்ன பார்க்கல, என்னை கேட்கல, என்னை விசாரிக்கல, இதுவரைக்கும் எனக்கு உதவி செய்யல என்று புலம்பாத என்று புலம்பல சொல்றார். அல்லேலூயா. கவனிங்க. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்துல ஏறெடுக்க கடவோம். நல்ல கரந்தட்டியான நாமத்தை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் என்னை காக்கிறவர், என் தேவன் என்னை காக்கிறவர், என் தேவன் என்னை பலப்படுத்துகிறவர், என் தேவன் எனக்கு சகாயர். அவர் எனக்கு தூரமானவர் அல்ல. நான் அவருடைய வழியிலே நடப்பேன். அது சொல்ற, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆலோசனை இல்லாத இடத்துலதான் ஜனங்க சீர்ந்து எடுத்து போவாங்க, விழுந்து போவாங்க. ஆண்டு சொல்ற, நீ நட, நான் இந்த வழியில நீ நட. அன்னைக்கு கூட நம்ம வார்த்தையில வாஸ்தவமான வாரப்படும். என்ன பண்றாராம்? அவருடைய பக்தி உள்ளவனுக்கு அவர் என்ன பண்றாரா? உத்தம வழியை தேவன் காட்டுகிறவரா இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை அவர் என்ன பண்ண மாட்டாராம்? தள்ளி போட மாட்டான். எழுந்து வாசிங்களேன். அங்க 1 28:9 தாவீது சாலமோனுக்கு ஒரு சொல்லுகிற வார்த்தையை நீங்க கவனிப்பீர்களா? நன்றா இருக்கும். 540 பக்கம் 1 28:9. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து. எப்படிப்பட்ட இதயம்? உத்தம இதயத்தோடு. எப்படிப்பட்ட மனது? சோர்ந்து போறது இல்ல, சாக்கு போக்கு சொல்றது இல்ல. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இதயத்தோடு உற்சாக மனதோடு சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். அல்லேலூயா. சாலமோன் ஒரு ராஜாவா ஆக போறான். அவனுக்கு அவன் தகப்பன் தாவீது சொல்லுற ஒரு வார்த்தை, நீ அவரை உத்தமமா தேடுப்பா, உற்சாகமா தேடுப்பா, அவரை விட்டுறாதப்பா, அவரால் தான்ப்பா நீ உயர்த்தப்படுவ அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளை எப்படி சொல்லிக் கொடுக்கிறோம்? நம்ம குடும்பத்தினுடைய காரியம் எப்படியா இருக்கு?
கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். எரேமியா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுப்போம். 896ஆம் பக்கம். கர்த்தராகிய நானே, நல்ல கவனிங்க, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவருக்கும் அவனவன் வழிகளுக்கும், நல்ல கவனிங்க, கர்த்தராகிய நானே. அவர் யார்? வானத்தையும் பூமியும் சகலத்தையும் சிருஷ்டித்து சகல அதிகாரத்தையும் தன்னுடைய கரத்திலே வைத்து ஆளுகை செய்கிறவர். ஐஸ்வர்யம் கனமும் அவரிடத்தில் இருக்கு. கேட்கிறவனுக்கு அவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளவான். அவர் உயர்த்த செய்கிறதும் அவர்தான், ஐஸ்வர்யன் ஆக்கிறவரும் அவர்தான், தரித்திரர் அடைய செய்கிறவரும் அவர்தான். அவன் அவனுடைய வழிகளை, நன்றா இந்த வார்த்தையை கவனிங்க, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவருக்கும் அவன் அவன் வழிகளுக்கு செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளத்திரைகளை சோதித்தவருமாயிருக்கிறேன். இதனாலதான் தாவீது தேவனை நன்றாய் அறிந்து தன்னுடைய மகனை ஆகிய சாலமோனுக்கு அவன் சொன்னான், நீ தேவனை முழு இதயத்தோடு தேடு, உற்சாக மனதோடு தேடு, நீ அவரை விட்டா அவர் உன்னை விட்டு வருமா. நாம் எப்படி சொல்லிக் கொடுக்கிறோம்? நம்முடைய குடும்பத்தில் எப்படி அந்த வார்த்தை கிரியை நடப்பிக்குது? கொஞ்சம் நாம் கவனித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. நேரம் சீக்கிரம் நான் முடிக்கணும்னு பிரயாசப்படுறேன். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 1087ஆம் பக்கம். 1087ஆம் பக்கம். செப்பனியா 2:2-3. நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதித்தறியுங்கள். நல்ல கவனிங்க, நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமியானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். நல்ல கரத்தை நாமத்தை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பாதுகாக்கப்படணும், என் குடும்பம் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு ஒவ்வொரு குடும்பஸ்தனும் நினைச்சா ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கும். விசுவாசிகள் நல்லா கலந்துட்டுங்க. என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், என்னுடைய கையின் பிரயாசம் வீணாக போகவே கூடாது. ஹல்லேலூயா. எல்லாரும் எவ்வளவு அழகா பாருங்க. அவர் சொல்றாரு, நியாயத்தை நடத்திக்கிறவர்களே அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்போது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தினாலே மறைக்கப்படுவீர்கள். கோபம் நம்ம என்ன பண்ணாது, எரியாது. கர்த்தர் நம்மை பாதுகாப்பான். எல்லா ஜனங்கள் மத்தியிலும் தேவன் நம்ம என்ன பண்றாரு, பிரித்தெடுத்திருக்கிறார். இதை நாம் நினைக்க வேணும். அந்த ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு, அவர் கைவிடவே மாட்டார். ஆண்டவர் நோக்க பார்க்கணும், இரவும் பகலும் பார்க்கணும். 119ஆம் சங்கீதம் 59ஆம் வசனத்தை வாசிங்க. என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு, என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிக்கு நேராக திருப்பினேன். நான் போகிற பாதை எனக்கு தெரியும், இதை நான் என்ன பண்ணுவேன், திருத்திப்பேன். சங்கீதம் 1 என்ன சொல்லுது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்கார இடத்தில்
உட்காராமலும். ஏன் சொல்றாரு? அவன் புள்ளிப்பூவை போல பூத்து போயிடுவான். ஆனா கர்த்தருடைய வேதத்தை கேட்டு அதன்படி நடந்தா அவன் நீர்க்கால்களின் ஓரமா நடப்பட்டு தன் காலத்திலே தன் தனியை தந்து இலைவிடாத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தைகள் எல்லாம் நல்லா தியானிக்கும். கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்லுது? நான் போற வழி எப்படி? அது தப்பான வழியா? அந்த வழியிலிருந்து நான் திரும்பவும் என்ன பண்ணணும்? திருப்பி கொள்ளணும். அந்த வழி நான் போகக்கூடாது. திரும்ப திரும்ப நம்ம அதை செஞ்சோம்னா நாய் கக்கினதே என்ன பண்ணோம்? திரும்ப திரும்ப கருணை பண்ணி சேற்றுல என்ன பண்ணோம்? திரும்ப போய் போறோம். இப்படி அந்த பழைய வாழ்க்கையை நம்ம எப்பதான் விட போறோம்? கீழ்ப்படியாது போவதற்காக எப்படி அவபாரம் காரியம் தெரியுமா? கர்த்தருடைய கோபம் வரக்கூடாது. நம்ம மேல மறைக்கப்படணும். தேவனுடைய கரம் நமக்கு ஆதரவா இருக்கணும், எதிராக இருக்கக்கூடாது. அப்பத்தின் போல் நமக்கு எனக்கு எப்படியா இருக்கணும்? ஆதரவா இருக்கணும். நம்ம யாராலையும் என்ன பண்ணக்கூடாது? ஒருவராலே அழைந்து போகக்கூடாது. நோவா ஒருவனாலே அவருடைய குடும்பம் என்ன பண்ணது? பாதுகாக்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். மழை வருவதற்கு முன்னாடியே எல்லாவற்றையும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து பேழை கட்டினான். ஜலப்பிரயாகம் வந்தது. ஆனால் அவன் பாதுகாக்கப்பட்டான். அவன் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. எல்லா அழிவில் இருந்தும் எல்லா மோசங்களில் இருந்தும் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். நாம் பாதுகாக்கப்பட வேண்டும், குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும், நாம் போஷிக்கப்பட வேண்டும், குடும்பம் போஷிக்கப்பட வேண்டும். ஒரு நாளும் தேவனுடைய வார்த்தையை நாம் அசட்ட பண்ணவே கூடாது. ஹல்லேலூயா. அதே 23, 24 வாசிக்கிறோம். அதே 19 23, 24. பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்கிறார்கள். உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். உனக்கு யார் யார் விரோதமா பேசினாலும், திட்டம் போட்டாலும், ஆலோசனை பண்ணாலும், கண்ணி வச்சாலும், படுகுழி வெட்டினாலும் நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு. அவருடைய பிரமாணங்களை என்ன பண்ணணும்? தியானித்துக் கொண்டிருக்கணும். எப்படி? உன் பாதம் கழிடாதபடிக்கு உன்னுடைய துதிர்களை என்ன பண்ணுவாராம்? கட்டளையிடுவான். மாதேவன் கூடாரத்தை அணுகாது. ஒரு வழியா வருவாங்க, 7 வழியா ஓடுவாங்க. இதுதாங்க, இதுதான் வார்த்தை. இததான் சொல்லணும், இதுதான் தியானிக்கணும். அப்போ நமக்குள்ள பயமே இருக்காது. பயப்படுகிறவன் தேவனுக்கு பிரியமானவன் அல்ல. அல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்து நம்ம பயப்படக்கூடாது. கர்த்தர் இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார். வேதம் அப்படியா சொல்லுது. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உடந்தோதுமில்லை தூங்குது. அதற்கு பாத்திரமா நான் இருக்கிறேன். அவருடைய வழியில நான் நடக்கிறேன், அவருடைய வார்த்தையை தியானிக்கிறேன், அதுபடி நான் செய்கிறேன். அதனால நான் பயப்பட மாட்டேன். எல்லாரும் விடுவாங்க, ஆனா நானும் நிலைச்சிருப்பேன். அல்லேலூயா. 24ஆம் வசனம் சொல்லுது, உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமா. யாருக்கிட்டையும் போய் ஆலோசனை கேட்க தேவையில்ல. இந்த வார்த்தையை எனக்கு ஆலோசனையே கொடுக்கிறது. இந்த வார்த்தையை எனக்கு இன்பமா இருக்கு, துன்பமா இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப காணுவோம். அது மாத்திரமல்ல, 25ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிப்போமா? அதே சங்கீதம் 25:8-9.
25ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவரும் உத்தமனுமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை ஒரு ஆத்துமாவும் அழிந்து போவது அவருடைய சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எங்க வந்து வரும் ஒத்தாசை? பரலோகத்தில் இருந்துதான் இரக்கம் உண்டாகும், கிருபை உண்டாகும், தயவு உண்டாகும். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். அது மாத்திரமல்ல, சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உங்களுடைய வழியில நடக்கணும். ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து பாரும், என்னை சோதித்து பாரும், உமக்கு பிரியமான வழியில என்னை நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் இடறு போகிறவனாய் அல்ல. ஆண்டவரே, வருத்தத்தோடு துக்கத்தோடு நான் தெரிய வேண்டுகிறவனாய் அல்ல. நான் தரித்திரனாய் இருக்க வேண்டியது அல்ல. ஆண்டவரே, உங்களுடைய கோபம் என் மேல் பற்றி எரியாதபடிக்கு ஆண்டவரே உங்களுடைய வழியிலே என்னை நடத்தும். ஆண்டவரே, உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்தட்டும் என்று ஆண்டவரத்திலே கேட்போமா? ஆண்டவருக்கு உதவி செய்வார். அப்படியே கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் பேசின வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருக்கும் அது ஆறுதலாய் தேர்தலாய் ஆண்டவரே வரும் காரியங்களை புரிந்து கொள்ளுகிறதா? ஆண்டவரே, உங்களுடைய கோபத்தின் நாளிலே என்னையும் எங்களையும் மறைத்துக் கொள்ளுகிறதா? ஆண்டவரே, இருக்கிறதாய் கவனத்தை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்கள் அசட்ட பண்ணக்கூடாது, இந்த வார்த்தையை நாங்கள் தள்ளி போடக்கூடாது. நமக்கு பிரியமானதை செய்ய சொல்ல எங்களுக்கு கற்றுத்தாங்க. நாங்கள் அந்த வழியிலே நடந்து இந்த பூமியிலே நாங்கள் சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, ஆசீர்வாதங்களோடு காணப்பட உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.